ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு 13-14 சவாரி வந்து நம்ம மிஸ்ஸிங்கில் விட்டோன்னா ஒரு 3 ஹவர் நம்மளுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. காலையில் 9, 10, 11 மணிக்கு நம்மளுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிங்க அந்த சவாரியை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு கஸ்டமர் மூலிமா நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 2 சவாரி பண்ணாலே உங்கள் ஆப் வந்து இமீடியட்டாக வந்து பிளாக் ஆயிரும். நம்ம மேலே தவறு இருந்தால் இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து பிளாக் ஆயிருங்க. இதுவே கஸ்டமர் மேலே தவறு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து பயங்கரமாக குறையதாங்க செய்யும். இன்கேஸ் நீங்கள் வந்து மிஸ்ஸிங்கில் விடுற மாதிரி அந்த ஐடியாவில் இருந்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன் அந்த டைமில் மிஸ்ஸிங்கில் விட்டுக்குங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, நீங்கள் ப்ரைம் பார்ட்னராக இல்லாமல் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் மிஸ்ஸிங்கில் விடுற ஐடியாலே நீங்கள் மைண்டில் போகணுங்க. இல்லைனா மிஸ்ஸிங்கில் விடுற ஐடியா அவ்வளோ போகாதீங்க. ஒரு ட்ரிப்புக்கு மேலே மிஸ்ஸிங்கில் விடாதீங்க. ஏன்னா ஸ்கோர் வந்து உங்களுக்கு பாதிக்கும். இது ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் இருந்தால் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஈவினிங்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஏடாபுடமாக போட்டாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் மிஸ்ஸிங்கில் விடுற ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. திங்கள், செவ்வாய், புதன் போல் யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிஸ்ஸிங்கில் விடாதீங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த வாரத்துக்கு ப்ரைம் பார்ட்னர் ஆகணும்னா நம்ம வந்து ஸ்கோர் வந்து எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 0ல் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரைம் பார்ட்னராக இல்லாதனால நம்மளுக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 0ல் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து தைரியமாக மிஸ்ஸிங்கில் விடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து குறைய போகிறது இல்லை. புதன்கிழமையிலேருந்து இல்லை புதன்கிழமைக்கு அப்புறமா நீங்கள் சவாரி வந்து எதுவுமே மிஸ்ஸிங்கில் விடாதீங்க. வந்த சவாரி எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கோர் வந்து சடனாக வந்து 50, 60 இல்லை 70 கூட வந்துருங்க. உங்களுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னராக நீங்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கே கொஞ்சம் வெக்ஸ் ஆயிருதுங்க. லாங் கிலோமீட்டர் பிக்கப் போடுறாங்க, ஷார்ட் கிலோமீட்டர் வந்து டிராப் போடுறாங்க. அமௌண்ட் பார்த்தோன்னா 270, 280 கொடுக்கும்போது கமிஷன்லாம் போயிடுச்சுன்னா நம்ம 150 ரூபாய்க்கு இவனுக்கு நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி மிஸ்ஸிங்கில் விட்டு போயிடலாமே. வேற ஏதாவது நல்ல சாரி வந்தால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். வீட்டு தசையாக வந்தால் எடுத்துகிட்டு போகலாம். ஹை டிமாண்ட் வந்தால் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோ பெஸ்ட் இல்லைங்க. நான் வந்து 13, 14 சவாரி மிஸ்ஸிங்கில் உள்ளது தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். 3, 4 சவாரி மிஸ்ஸிங்கில் விட்டால் என்ன ஆகும்னா 1 ஹவர் பிளாக் பண்ணுவாங்க. 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பிளாக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது மாதிரிலாம் நடந்திருக்குங்க. எனக்கு நடந்தனால தாங்க உங்ககிட்ட நான் வந்து கிளியராக இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்கிறேங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. 3, 4 சவாரி நீங்கள் வந்து மிஸ்ஸிங்கில் விட்டிங்கன்னா 1 ஹவர் பிளாக் பண்ணுறாங்க. அது வந்து 9லேருந்து 10 மணி வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து லாகின் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆகாதுங்க. இது வரைக்கும் பெரிய சந்தோஷங்க. நம்ம இன்னைக்கு காலையில் போர்ட்டல் ஆப் வந்து 10 மணிக்கெலாம் லாகின் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு டேட்டு பார்த்தோன்னா 25ங்க. இன்னைக்கு தேர்ஸ்டேங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால நம்மளுக்கு வந்து சவாரி வந்து சீக்கிரத்தில் உழுவாதுங்க. நம்ம இருக்கிறது பார்த்தோன்னா ஐயப்பாக்கங்க. ரொம்ப நேரம் இருந்தாலும் இங்கே சவாரியே வராதுங்க. நம்ம மூவ் பண்ணி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கம் போகிறதாங்க நம்மளுக்கு வந்து நல்லது. அங்கே போனால் கொஞ்சம் சவாரி வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சவாரி விழுந்துரும். ஆனால் லாங் சவாரி மட்டும் நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அங்கே போயிட்டு நம்மளால் உள்ளே வர முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம எந்த சவாரி மிஸ் பண்ண போகிறதா இல்லை. நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 7 தாங்க இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு சவாரி எதுவுமே மிஸ் பண்ணாமல் வர சவாரி எல்லாத்தையும் அட்டன் பண்ணால் ஒரு 50 இல்லை 60 கிட்ட வரும். நாளைக்கு அதே மாதிரி நம்ம அட்டன் பண்ணி ஓட்டினோம்னா நம்ம அடுத்த வாரத்துக்கு ப்ரைம் பார்ட்னர் ஆயிடுவோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம இப்போ வந்து போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப் வந்து 10 மணிக்கெலாம் லாகின் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 10:48 ஆகுதுங்க. போர்ட்டல் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போர்ட்டல் ரிவார்ட் ப்ரோக்ராம் வந்து மாறிடுச்சுங்க. முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி மாறிடுச்சுங்க. இந்த அப்டேட்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம வண்டி ஓட்டும் போது தான் தெரியும். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த சவாரியும் வரல. நேற்று 2 சவாரி ஓட்டியிருந்தா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். 24ஆம் தேதி பாருங்கள், 2 சவாரி. நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1495 ரூபா வந்தது. அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா மணி ஒரு 200 ரூபா வந்ததுங்க. 1700 ரூபா தான் நம்மளுக்கு வந்துரு. வீட்டுக்கு வர வரைக்கும் நம்மளோட கிலோமீட்டர் டோட்டலாக பார்த்தா 80 கிலோமீட்டருங்க. அதில் அப்படி இப்படின்னு ஒரு 500 ரூபா போயிருங்க. நம்மளுக்கு ஒரு 1200 ரூபா தான் நின்றுது. சரி, ஓகே. இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னராக இல்லாமல் இருக்கோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், யூ ஆர் நாட் ஏ ப்ரைம் பார்ட்னர் நம்மளுக்கு காட்டுது பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 70 தான் வந்திருக்கு. நான் பாருங்கள் 24 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த 24 மணி நேரம் லாகின் பண்ணேன்னா அவ்வளோ ட்ரிப்பு நான் மிஸ் பண்ணனால தான் எனக்கு அந்த லாகின் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து அந்த கெட்டதுலேயும் நம்மளுக்கு ஒரு நல்லது வந்திருக்கு பார்த்தீங்களாங்க. லாகின் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதில் நான் ஒரு சவாரி வந்து லாஸ்ட் மினிட்ல அட்டன் பண்ணேன். நம்மளுக்கு வந்து அட்டன் ஆகாதுன்னு நினச்சேன். அது வந்து அட்டன் ஆயிடுச்சு. அப்புறம் கஸ்டமர்கிட்ட சொல்லி நம்ம வந்து கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கு தான் இந்த 3% வந்து கேன்சல் இது போட்டிருக்காங்க. இந்த கேன்சல் பர்சன்டேஜ் 0 ஆகிறதுக்கு எப்படியோ ஒரு 4-5 நாள் ஆயிரும். நம்ம சவாரி வந்து அதிகமாக ஓட்டினா மட்டும்தான் இந்த கேன்சல் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து 0 ஆக ஆரம்பிக்கும். இன்சென்டிவ் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல. இந்த பண்டிகை காலத்தில் நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து நம்மளுக்கு போட ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இன்சென்டிவ் வந்து இதில் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுக்கு எதுவுமே இல்லாதனால தேர் நோ ஆக்டிவ் இன்சென்டிவ் ப்ரோக்ராம் ரன்னிங் ஃபார் திஸ் இதுன்னு வந்திருக்கு. அதனால் பிரச்சனை இல்லை இந்த டேஷ்போர்டில். சரி, பார்க்கலாம். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா அயப்பாக்கத்தில் தான் இருக்கோம்.
நம்ம இந்த லொக்கேஷன்ல இருந்து நவுந்துடலாங்க. டன்லப் கிட்ட போயிடலாம். நம்ம இப்போ டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கமா மூவ் பண்ணி தாங்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம அயப்பாக்கத்திலேயே உட்காந்து ரொம்ப நேரமா இருந்தனா அப்புறம் நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம வந்து வீடு பக்கத்துல தானே இருக்கு, வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு மைண்ட் வந்து டைவர்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வண்டி ஓட்ட முடியாது. அந்த டைவர்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு தான் நான் வந்து டன்லப் ஆண்ட போயிட்டேன்னா நம்மளுக்கு வந்து சவாரி கண்டிப்பா வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து டன்லப் கிட்ட போயிடலாம், என்ன சவாரி நம்மளுக்கு அடிக்குதுன்னு பாத்துலாங்க. நம்ம வந்து இப்போ டன்லப் பக்கம் வந்தாச்சுங்க. 2 சவாரி அடிச்சதுங்க. 2 சவாரி 270 ரூபா தான் அடிச்சது. பிரைம் பார்ட்னர்னால நம்மளால சீக்கிரம் அட்டன் பண்ண முடியல. பிரைம் பார்ட்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணி பார்த்தேன். சவாரி வந்து யாரோ எடுத்துட்டாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுது. சரி போனா போட்டோம், நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்து அந்த 2வது சவாரி வந்து பாரிஸ்ல பிக்கப் பண்ணிட்டு அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் மெயின் ரோடு வழியா வரும்போது சரியான டிராஃபிக்ங்க. எப்பவுமே அந்த ரோட்ல வந்து டிராஃபிக் ஆகாது. என்னடா இது ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. வண்டியை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி போகும்போது லைட்டா பார்த்தா ஆக்சிடென்ட்டுங்க. குப்பை லாரி வந்து ஹோண்டா ஆக்டிவா ப்ளூ கலர் வண்டி மேல வந்து ஏத்திட்டாங்க போல் தெரியுது. ஏத்திட்டு ஒரு 50 மீட்டர் வந்து தரன்னு வலிச்சுட்டு போயிருக்காங்க போல் தெரியுது. ரோட்ல வந்து அந்த தேய்ச்ச விளிம்பு வந்து அப்படியே இருக்குங்க. லேடிஸா ஜென்ஸா நம்மளுக்கு தெரியல. ஏதோ பூ வியாபாரம் பண்றாங்கன்னு மட்டும் நல்லா தெரியும். சாமந்தி பூவெல்லாம் வந்து கீழே வந்து கொட்டிட்டு இருந்ததுங்க. அவங்க நிலைமை மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுங்க. பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுக்கல. அவங்க வந்து அடிபட்டு முடிஞ்ச பிறகு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ்ல வந்து தூக்கி உட்கார வச்சிருக்காங்க போல் தெரியுது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வந்திருந்தோம். இப்படி எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. நர்ஸ் பக்கத்துல இருந்தாங்க, கேட்டேன் எப்படிங்க ஆளுக்கு எதுவும் அடிபடலையான்னு கேட்டா அவங்க சொன்னாங்க பல்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் இல்லைன்னாங்க. அப்பயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப வருத்தமான செய்தி ஆகி போச்சு. பாவுங்க அவங்க வீட்டுல வந்து எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. அம்மா ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளுக்கு கால் வரும்போது இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு வரும்போது அந்த டைம்ல அவங்க பசங்களோ இல்ல கல்யாணம் ஆயிடுச்சோ ஆகலையோ அவங்க அம்மா அப்பாவோ இதை கேள்விப்படும் போது எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அதனால நீங்க வந்து பத்திரமா சேஃபா வந்து வண்டி ஓட்டுங்க. ஒரு 50 மீட்டரோ தள்ளியே வண்டி ஓட்டுங்க. 2 வீலரா இருந்தாலும் சரி, பெரிய வண்டியா இருந்தாலும் சரி, நீங்க வந்து சேஃபா இருங்க. நம்ம கரெக்டா இருந்தாலும் எதிர்க்க வரவங்க சரியா இருக்க மாட்டாங்க. ஆபத்து வந்து 2 பேத்துக்குமே ஆபத்தாயிரும். அதனால பார்த்து நிதானமா வண்டி ஓட்டுங்க, வேகமா ஓட்டாதீங்க. கிராசிங்ல பண்ணும்போது கூட பார்த்து கிராஸ் பண்ணுங்க. நம்ம எடுத்த வீடியோவை நான் இதுல போடுறேன், நீங்களே பாருங்க. ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணா கூட வண்டி மூவ் ஆகல. டிரைவர் வந்து காணுங்க, இறங்கி ஓடி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. போலீஸ்காரங்க தாங்க வண்டியை வந்து மூவ் பண்ணி நவுத்துனாங்க. எல்லாரும் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை வந்து இழுத்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. வண்டி செம்ம டேமேஜுங்க. நீங்க இன்சூரன்ஸ் எல்லாம் சேஃபா போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கிளைம் ஆகலைன்னா கூட ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு கிளைம் ஆகும். இந்த கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா சாதகம் ஃபுல்லாமே அவங்க பக்கம் தாங்க வரும். எப்பவுமே வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுங்க. நம்மளுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுங்க. எப்பவுமே டிரைவர் ஃபீல்டா இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, இப்ப இருக்க சுச்சுவேஷன் வந்து என்ன வேணாலும் நடக்கலாங்க. அந்த வீடியோ நீங்களே பாத்தீங்களாங்க. 2 வீலர் எப்படி நசுங்கிட்டு இருக்கு பாத்தீங்களாங்க. 2 டயருக்கு நடுவில் போய் நல்லா மாட்டிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். என்ன சப்போர்ட்டா இருக்குன்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட்ல போய் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேரோட நம்ம சேர்ந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். இதுவே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரைவேட்ல நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து சிங்கிள் ரூம்லயே உங்களுக்கு வந்து கிளைம் ஆகிற மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் புதுசா அப்டேட் ஆயிருச்சு. இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி வந்து இப்ப ரத்து பண்ணிட்டாங்க. 0% ஜிஎஸ்டி தாங்க போட்டிருக்காங்க. அதனால நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது டிரைவரா இருந்தா கண்டிப்பா போட்டுருங்க. மற்றவங்களா இருந்தாலும் போட்டுதான் ஆகணும். இன்கேஸ் முடியாத பட்சத்துக்கு லேட்டா போட்டுங்க. ஏன்னா டியூரேஷன் கண்டிப்பா அதுல இருக்கும். 2 இயர்ஸ் கிரேஸ் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எமர்ஜென்சி நம்ம ஜாயின் பண்ண 1 மாசத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஆக்சிடென்ட் கிளைம் எல்லாமே பண்ணிக்கலாம். நான் போற இன்சூரன்ஸ் பார்த்தோன்னா ஸ்டார் இன்சூரன்ஸ்ல தாங்க போட போறேன். இப்போ புதுசா நிறைய ஸ்கீம்லாம் வந்திருக்கு போல் தெரியுதுங்க. நான் போடுற ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தோன்னா 18,000 ரூபாங்க. 7.5 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் ஆகும். எல்லாமே கிளைம் ஆயிரும். சிங்கிள் ரூம் கூட கிளைம் ஆயிருங்க. அது இல்லாம வருஷம் போனஸ் வரும்னு பார்த்தோன்னா இதுல அப்படி கிடையாது. வருஷம் போனஸ் பார்த்தோன்னா டபுள் ஆட் ஆகுங்க. இன்னைக்கு 7.5 லட்ச ரூபா இந்த வருஷம் கிளைம் ஆகுதுன்னா அடுத்த வருஷத்துக்கு நம்மளுக்கு 7.5 லட்ச ரூபா கிளைம் ஆகிறோம். அப்படியே கிளைம் ஆகிட்டே 7.5 போகுங்க. பெரிய பெனிஃபிட்டுங்க. அது 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இருக்க நம்பர் 1ல பார்த்தோன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தாங்க இருக்கு. இதுவும் நான் வந்து மார்க்கெட்டிங்காண்டி பண்ணல. உங்களோட ஹெல்த் இஷ்யூ காசு இல்லாத டைம்ல அது வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. வருஷம் போறதுனால நம்மளுக்கு வந்து அதோட தொகை வந்து மாசம் தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதோட கஷ்டம் இல்லாமல் போயிடும். நம்மளுக்கு எதுவும் வராத வரைக்கும் நம்மளுக்கு நல்ல விஷயம் தான்.
இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ப்ரைவேட்ல பார்த்துக்கலாம், நம்மளுக்கு வந்து சீக்கிரமா கியூரபிள் ஆயிருங்க. ஓகேங்க, நம்மளுக்கு வந்து பேசிட்டு இருக்க கேப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. அதுவும் நம்ம வந்து டன்லப் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. எங்க பிக்கப் எங்க ட்ராப் நம்ம பார்த்துலாமாங்க. போர்ட்டல் சவாரி வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணனே இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தாங்க காட்டும். சரி ஓகே, எங்க பிக்கப்னு பார்த்தோன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க பிக்கப் போட்டிருக்காங்க. வே பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட்ரவாக்கம் மன்னூர்பேட்டுன்னு போட்டு வே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா சென்னை நகர் வெஸ்ட் பி பிளாக்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க. லொக்கேஷன் கரெக்டானு கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு டைம் வந்து லொக்கேஷன் தப்பாயிரும், கஸ்டமர் வந்து பாதிலேயே வந்து கேன்சல் பண்ணுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. கஸ்டமரோட புக்கிங் நம்பர் இதாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட லொக்கேஷன் கரெக்டாக இல்லையான்னு பேசிட்டு வந்துடலாங்க. A few moments later. கஸ்டமர் கிட்ட நம்ம பேசியாச்சுங்க, லொகேஷன் கரெக்ட் தான்னாங்க. நம்ம அவங்க கொடுத்துருக்க லொகேஷன் பார்த்து நம்ம மூவ் பண்ணிடலாங்க. மேப்பை கிளிக் பண்ணிடலாம், அப்பதான் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்து பிக்கப் பாயிண்ட் காட்டுது நம்மளுக்கு தெரியுங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 2.4 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொகேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் லொகேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணியாச்சுங்க. நம்ம டன்லப் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்மளுக்கு சவாரியா வந்து அக்செப்ட் பண்ண முடியுது பாத்தீங்களாங்க. ஏன்னா இந்த சைடில் வந்து சவாரி வந்து அதிகமாக அடிக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கனால நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த சவாரி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நம்ம வந்து இப்போ பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. நம்ம வண்டி வந்து ரிவர்ஸில் விட்டாச்சு. கஸ்டமர் நம்ம பேசுனனால ட்ரிப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் கஸ்டமரை பார்க்காம பேசாமல் வந்து நீங்கள் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, அது உங்களுக்கே ப்ராப்ளம் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆகும். என் ஃப்ரெண்டு வந்து புதுசாக அப்டேட் ஆகிருக்கு, வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆகலைன்னு இருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகுதான்னு. ட்ரிப்பை ஸ்டார்ட் கொடுத்துலாமா? ட்ரிப்பு ஸ்டார்ட் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு வந்து கால்குலேட் ஆகுதுங்க. நம்மளுக்கு வந்து காட்டுது, பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு வந்து காட்டலான்றாங்க, அது என்ன அப்டேட் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒருத்தருக்கு ஒரு அப்டேட் வருது. சரி ஓகே, அடுத்து நம்மளுக்கு போக வேண்டிய பாயிண்ட் வந்து பட்ரவாக்கம் மன்னூர்பேட்டு தான் போட்டிருக்கு. இதை ட்ரிப்பு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு காட்டும். எங்கேருந்து எங்கே போகணும் எல்லாமே நம்மளுக்கு காட்டுங்க. ஃபஸ்ட்டு பிக்கப் பார்த்தீங்களாங்க அம்பத்தூர் எஸ்டேட், நம்ம அங்கே தான் இருக்கோம். ரெண்டாவது வந்து பட்ரவாக்கம் காட்டுது. மூணாவது வந்து சென்னை நகர்னு போட்டிருக்கு. இது வந்து கிளியராக காட்டும். ஒரு லொக்கேஷன் போனால் நம்மளுக்கு வந்து டிக் வந்துருங்க. சரி ஓகே, கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துலாமாங்க. நம்ம வண்டியில் ஏற்றிருக்க மெட்டீரியல் பார்த்தோன்னா பவுடர் கோட்டிங் மெட்டீரியல் தாங்க. இது வந்து அந்த அளவுக்கு வெயிட்டும் கிடையாது, ரெண்டே ஷீட்னால வேகமாக ஏற்றிட்டாங்க. இப்போ அடுத்த லொக்கேஷன் நம்ம போகணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் நம்ம கொடுத்துடலாமா? லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. பட்ரவாக்கம் மன்னூர்பேட்டு அடுத்த லொக்கேஷனுங்க. அடுத்த பிக்கப் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு கிளிக் பண்ணி பார்த்துலாமாங்க. மேப்பை கிளிக் பண்ணியாச்சு. அடுத்த லொக்கேஷன் பார்த்தோன்னா 2.5 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுது. கஸ்டமரோட அடுத்த பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. அடுத்த பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. இந்த மாதிரி வே பாயிண்ட் சவாரி வந்து ஈவினிங்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ரோடு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஈவினிங் டைமில் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். அது இல்லாமல் நம்ம எடுத்த லோடு வந்து இன்னைக்கு கம்மி தாங்க. ஈவினிங்க்கு அப்புறம் வே பாயிண்ட் வர லோடு வந்து எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஒரு லோடு பார்த்தோன்னா ரொம்ப நேரம் டைம் ஆக்கிடுவாங்க. அதனால தான் அந்த ஈவினிங் டைமில் வந்து வே பாயிண்ட் லோடு வந்து அவ்வளோ எடுக்க மாட்டோம். அதுவே வீட்டு தசையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்துருவோம். டைம் ஆனாலும் நம்ம வீட்டு தசையாண்டு தான் போகிறோன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்து நம்ம சவாரி வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம எடுத்துப்போங்க. கஸ்டமரோட அடுத்த வே பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட நம்ம போயிடலாங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் 100 மீட்டர் தாங்க காட்டுது. ரைட்டு திரும்பினா கஸ்டமரோட லொக்கேஷன் தாங்க. ரைட்டு திரும்பியாச்சுங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணிட்டு வந்துடலாங்க. A few moments later. கஸ்டமர் எதுவும் இதில் பிக்கப் பாயிண்ட் நம்பர் எதுவும் கொடுக்கலங்க. பிக்கப் பாயிண்ட் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருக்குங்க இந்த இடத்துல. அதனால பிக்கப் பாயிண்ட் நம்பர் எதுவும் கொடுக்கல. இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நம்மளுக்கு காட்டுது. சரி ஓகே, நம்ம இந்த லொக்கேஷன் வந்தனால அரைவல் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ஓட ஆரம்பிக்கும். கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ஃபோனில் பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான் சொன்னாங்க. நம்ம இப்போ வந்து அரைவல் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் லோடு ஏற்றிட்டாங்க. 10 அடி நீட்டு ஏற்றிருக்காங்க. நீங்களே பார்த்தீங்களாங்க. கஸ்டமர் வந்து 10 அடி நீட்டு நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. நம்ம வண்டிக்கு வந்து அலோடு பார்த்தோன்னா 7 அடி தாங்க நீட்டு அலோடு. அதனால தான் கஸ்டமர்கிட்ட நான் தெளிவாக எடுத்து சொன்னேன். கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா கேட்ட அமௌண்ட் பார்த்தோன்னா 100 ரூபாங்க. அதுக்கப்புறம் இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா நீங்கள் தான் சார் பார்த்துக்கணுன்னா கஸ்டமர் ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மூவ் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம வண்டியில் மெட்டீரியல் எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இந்த லொக்கேஷன் வந்து நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், கம்ப்ளீட்டாக ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்குங்க. கம்ப்ளீட்டாக ட்ரிப் கொடுத்துலாமா?
கம்ப்ளீட்டட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. சென்னை நகர் நம்மளுக்கு வந்துருச்சு. ட்ராப் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாமாங்க. மேப்பை கிளிக் பண்ணியாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 7.4 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. ஒரு ஷார்ட்கட் காட்டுது, அதையும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. 6.5 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. இது 1 கிலோமீட்டர் நம்மளுக்கு கம்மியாகுது. இந்த லொக்கேஷன் பார்த்து நம்ம மூவ் பண்ணிடலாங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் பார்த்துடலாங்க. நம்ம இப்போ கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமர் எக்ஸாக்டான லொக்கேஷன் தான் கொடுத்துருக்கேன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. இப்போ நம்ம வந்து அரைவல் ட்ரிப் கொடுத்துலாமாங்க. அப்போ தான் வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete. அரைவல் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்க, உங்ககிட்ட ஃபேரோட அமௌண்ட் வந்து நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைங்க. ட்ரிப்போட ஃபேரோட அமௌண்ட் பார்த்தோன்னா 483 ரூபாங்க. இது வந்து எனின்னு போட்டிருக்காங்க. எனின்னா ஓப்பன் வண்டிக்கும் வரும், க்ளோஸ் வண்டிக்கும் வருங்க. யார் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க செலக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓப்பன் வண்டியில் அடிச்சிருக்கோம், யாரும் எடுக்காதனால நம்மளுக்கு வந்திருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால, ப்ரைம் பார்ட்னர் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு போயிருக்கும், அவங்க எடுக்காதனால தான் நம்மளுக்கு வந்திருக்குங்க. சரி ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணிட்டு வந்துடலாங்க. A few moments later. கஸ்டமருங்க நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது லோடு ஃபுல்லாக இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமா? அப்போ தான் கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோ நம்மளுக்கு வருதுன்னு நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்குங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு நம்மகிட்ட காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஒரு 2-3 செகண்ட் நம்மளுக்கு சுத்ததாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபேர் காட்ட ஆரம்பிக்குங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சு. கஸ்டமரோட ஃபேர் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சு. 483 ரூபா நம்மளுக்கு காட்டியிருக்குங்க. வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 25 நிமிஷம் தாங்க ஓடி இருக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா கேஷ் எதுவுமே நம்மளுக்கு வராதுங்க. கஸ்டமர் நம்ம வண்டியில் லென்த் ஏற்றிருந்தாங்க, அதுக்காண்டி கஸ்டமர்கிட்ட நான் 100 ரூபா கேட்டேன். அதே மாதிரி கஸ்டமர் நம்மளுக்கு வந்து 100 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க. பில்லோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 483 ரூபா ப்ளஸ் 100 ரூபா 583 ரூபா அக்யூரேட்டாக கஸ்டமர் போட்டாங்க. நம்ம அந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டனால தான் கஸ்டமர் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக போட்டிருக்காங்க. நம்ம 2வது பாயிண்டில் ஏற்றும் போது கஸ்டமருக்கும் எனக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுங்க. கஸ்டமர் எதுக்கு அந்த 100 ரூபா கேட்குறேன்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டாங்க. ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்னாங்க. நானும் அதே மாதிரி சொன்னேன் கஸ்டமர்கிட்ட, சார் நீங்கள் வந்து 10 அடி 12 அடி ஏற்றுறீங்க, நீங்கள் வந்து 7 ஃபீட் வண்டியில் ஏற்றுறீங்களே, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அது தப்பாக தெரியலையா சார்ன்னு கேட்டேன். ஏன்னா அந்த டைமில் கஸ்டமர் நம்மளை கேட்கும்போது நம்ம திருப்பி கேட்கறதுல தப்பு இல்லைங்க. ஏன்னா நம்மளோட உரிமை அந்த இடத்துல நம்ம கேட்டு தாங்க ஆகணும். 7 அடிக்கு தான் இந்த அமௌண்ட்டு. 12 அடி 10 அடி ஏற்றுனாங்கன்னா 100 ரூபா கேட்க தப்பே கிடையாது. அது நம்ம வந்து கேஷ் கலெக்டர் கொடுத்துலாங்க. கஸ்டமர் வந்து பேமெண்ட் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, கேஷ் கலெக்டர் கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் வரும். கஸ்டமருக்கு அப்படியே ஸ்டார் ரேட்டிங் போட்டலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. இப்போ வந்து அடுத்த ட்ரிப்புக்கு தயாராகிட்டோம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எங்கே போடுறாங்கன்ட்டு. இன்னும் நம்மளுக்கு லாகின் ஹவர்ஸ் வந்து 4 மணி நேரம் தாங்க நம்மளுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 65 இருக்கணுங்க. நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா 7 கம்ப்ளீஷன் ஸ்கோர் தாங்க இருக்குது. இன்னும் நம்மளுக்கு தேவையானது பார்த்தோன்னா 58 கம்ப்ளீஷன் ஸ்கோர் நம்மளுக்கு தேவைப்படுது. பார்க்கலாம், இன்னும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2 ட்ரிப்போ 3 ட்ரிப் எடுத்தோன்னா கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 50-60 வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த வாரத்துக்கு நம்மளுக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 65, லாகின் ஹவர்ஸ் வந்து 30 மணி நேரம் லாகின் பண்ணுறேன்னா நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னருக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. இப்போ வரைக்கும் நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் வந்து எலிஜிபிள் இல்லாமல் தான் இருக்கும். அதனால தான் நம்மளால் வர சவாரி வந்து இமீடியட்டாக அட்டன் பண்ண முடியல. சரி ஓகே, இப்போ டைம் பார்த்தோன்னா 12:43 ஆகுது. நம்மளுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம சாப்பிட்டு வந்துடலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன லஞ்சு கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ரச குழம்புங்க. முட்டுக்க பார்த்தோன்னா முட்டை மசாலா போட்டு வறுத்ததுங்க. இது 2 காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். ரசம் ஏன் நம்ம கொண்டு வந்தோம்னா தொண்டை நம்மளுக்கு சரியில்லைங்க. ஒரு வாரமாகவே தொண்டை வந்து கரகரன்னு இருக்கு. ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா இந்த தொண்டை கரகரப்புலாம் போயிடும். அதனால தான் ஒரு 2-3 நாளாகவே நம்ம ரசம் கொண்டு வந்துட்டு இருக்கோங்க. நம்ம முடிச்சிருக்க இடம் பார்த்தோன்னா சென்னை நகருங்க. இது அண்ணா நகருக்குள்ளே தாங்க வருது. எப்படியோ சவாரி நம்மளுக்கு வந்து டிலேவாக தான் வரும் தெரிஞ்சு போச்சு. ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர் அடித்தா கூட நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. சம்ஒன் டேக்கன் தான் நம்மளுக்கு வரும். அதனால் நம்ம இப்போ வந்து சாப்பிட்றலாங்க. நம்ம சாப்பிட்டே முடிச்சாச்சுங்க. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஆர்டருமே அடிக்கலைங்க. வரங்க சவாரி ரொம்ப டல்லாக இருக்குங்க. நார்மலாகவேங்க நம்ம ப்ரைம் பார்ட்னராக இருக்கும்போது பார்த்தோன்னா ஆர்டரே வர மாட்டுதுங்க. ப்ரைம் பார்ட்னர் வந்து இல்லாமல் இருந்தால் நம்ம அதனால தான் நம்மளுக்கு ஆர்டர் வரல நம்ம நினச்சிக்கிறோங்க. என்ன பண்ணுறது, இப்படி வந்தால் அப்படின்றது, அப்படி வந்தால் இப்படின்றது. மரத்துக்கு அடியில் நனலாக வண்டி விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்னங்க ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். ஆர்டர் வந்தால் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இதுவே வந்து மெயினான இடம் தான். சுற்றி இருக்க இடம் வந்து கவர் ஆயிரும்.
இந்த பக்கம் பார்த்தோன்னா அண்ணா நகர், இந்த பக்கம் பார்த்தோன்னா ஐநாவரம், அந்த பக்கம் பார்த்தோன்னா கீழ்பாக்கம், இந்த பக்கம் பார்த்தோன்னா பூந்தமல்லி ரோடு. அதனால் நம்மளுக்கு வந்து ஆர்டர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. சரி, ஓகே, ஆர்டர் வந்த அப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு போட்டாங்க. இப்போ டைம் பாருங்க, 2:21 ஆகுதுங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு சவாரி வந்திருக்கு. இந்த சவாரி பார்த்தோன்னா ஐடி மேன் சவாரிங்க. இதில் போட்டிருக்கு பாருங்க, இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங் பை லாகின் இன் டியூரிங் பீக் ஹவர்ஸ். யுவர் ஆர்டர் ஃபேர் இன்க்ளூட்ஸ் ஆன் எக்ஸ்ட்ரா ₹100 டியூ டு ஹை டிமாண்ட் டீம் போர்ட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே கொடுத்துடலாம். எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா சென்னை நகர் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா ட்ரிப்ளிகேனி போட்டிருக்காங்க. ஃபேரோட அமௌண்ட் பார்த்தோன்னா ₹488 ஃபேரோட அமௌண்ட்டுங்க. ஹை டிமாண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், மின்னல் சிம்பிளில் மாதிரி போட்டிருக்காங்க. அதனால தாங்க ஹை டிமாண்டு. இது வந்து டாடா ஏசி ஓப்பன் வண்டிங்க. இது நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. இது தாங்க கஸ்டமரோட நம்பரு. இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. லொக்கேஷன் கரெக்டானு கேட்டுட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணலாங்க. A few moments later. கஸ்டமர் கிட்ட நம்ம பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டுன்னு தான் சொன்னாங்க. சரி, ஓகே, கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிடலாம். பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா வெறும் ஒரே கிலோமீட்டர் தாங்க. அது பாருங்கள், ஒன்று கூட கிடையாது. இதில் போய் யூட்டர்ன் பண்ணிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு காட்டுது. அப்படி பார்த்தோன்னா ஒரு 600 மீட்டர் தாங்க கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர். நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க மருத்துவரமாக. இன்னும் ரொம்ப நேரம் சவாரி வரலன்னா நான் கண்டிப்பாக தூங்கியிருப்பேங்க. அந்த மாதிரி இடம் தாங்க, அவ்வளோ நனலாக இருந்ததுங்க. இப்போ நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. மரம் பாருங்க, ஆனால் அதில் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். 2 பக்கமும் மரம், வெயிலுன்றதே தெரியலங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. ஆனால் 450 மீட்டர் நம்மளுக்கு காட்டுது பார்த்தீங்களாங்க. போய் யூட்டர்ன் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து 450 மீட்டர் காட்டுது. நம்மளுக்கு வந்து யூட்டர்னுக்கே வேலை இல்லை. இங்கே பாருங்களேன், யூட்டர்ன் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் போனால் வந்துருங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வந்து கஸ்டமரை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. Start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் ஏற்றுற மெட்டீரியல் பார்த்தோன்னா அந்த போர்டு தாங்க, பிரியாணி ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களாங்க. அந்த போர்டு தான் நம்ம வண்டியில் ஏற்ற போகிறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 10 அடி நீட்டு வருது. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து 200 கேட்டிருந்தோம். கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்ற போகிறாங்க. பிரியாணி போர்டு வந்து நம்ம வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சாட்சி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து கெட்ட வேண்டியதில்லை. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. நம்ம வந்து இப்போ லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்குங்க. நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுருச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம பார்த்துலாங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 7.5 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமர் நம்ம கூடயே தாங்க வண்டியில் வந்திருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம அரைவல் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், கஸ்டமர் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே முடிக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து வார்னிங் மெசேஜ் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்குங்க. நான் இப்போ வந்து அரைவல் கொடுக்குறேன், வார்னிங் மெசேஜ் காட்டும். நீங்களே பாருங்களேன், அரைவல் வந்து கொடுத்தாச்சு, வார்னிங் மெசேஜ் நம்மளுக்கு காட்டுது பாருங்க. இதில் வந்து நம்ம மார்க் அரைவல் கொடுக்கணும். ஏன்னா கஸ்டமர் நம்ம கூடயே வந்தனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த லொக்கேஷன் தான் கரெக்டான லொக்கேஷனு. அதனால நம்ம மார்க் அரைவல் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்கும். மார்க் அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன ஐட்டம் பார்த்தோன்னா சைன் போர்டு தாங்க. ஆல்ட்ரேஷனுக்காண்டி வந்திருக்குங்க. இந்த போர்டை வந்து ஆல்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் கஸ்டமர் பிளேஸ்க்கே ரிட்டர்ன் போவோங்க. கஸ்டமர் நம்ம வண்டியில் தாங்க உட்காந்துட்டு வந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டேன். ஒரு 10,000 கிட்ட வரும்ன்ற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லெட்டர்ஸ்லாம் பிரித்து திருப்பி அதே மாதிரியே ரெடி பண்ணி மாட்டணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனிவேஸ்ங்க, நம்ம வண்டி வந்து காலி பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு நம்மக்கிட்ட காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். 2-3 செகண்ட் சுத்த தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேர் வந்து நம்ம ஷோ ஆக ஆரம்பிக்கும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு வந்துச்சு பாருங்கள். ஃபேர் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ₹488 கஸ்டமரோட ஃபேரு. கஸ்டமர் நம்ம வந்து கிளம்புற இடத்துலேயே நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா நம்மளுக்கு டோட்டலாக 700 கொடுத்துருக்காங்க. இந்த லென்த் அதிகமாக இருக்கனால நம்ம 200 கேட்டு வாங்கினோம். கஸ்டமர் ஓகேன்ட்டாங்க, நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து என்னங்க பண்ணோம், கேஷ் கலெக்டர் கொடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த சவாரி வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். கேஷ் கலெக்டர் நம்ம கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு அப்படியே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு.
நம்ம இந்த சவாரி வந்து முடிச்சிட்டோம். அடுத்த சவாரிக்கான நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த சவாரி நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போடுறாங்க நம்ம பார்த்துலாங்க. ட்ரிபிள் கேனில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சவாரி அடிச்சிருங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்த்துலாங்க. நம்ம 2வது சவாரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம ஆகலைங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு வந்துச்சுங்க. இது வந்து ஐடி மேன் தாங்க நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்களாங்க, இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங் பை லாகின் இன் டியூரிங் பீக் ஹவர்ஸ். யுவர் ஆர்டர் ஃபேர் இன்க்ளூடிங் ஆன் எக்ஸ்ட்ரா 100 rupees டியூ டு ஹை டிமாண்ட். ஹை டிமாண்ட்னால நம்மளுக்கு வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஓகேன்னு போட்டாச்சு. இந்த ஆர்டர் வந்து எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ட்ரிபிள் கேன் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா அம்பத்தூருங்க. ஆஹா, சூப்பர் சவாரி வந்திருக்குங்க. வீட்டு தசையான சவாரி வந்திருக்குங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 3:16. இது முடியறதுக்கு ஒரு 4:30 மணி 5 மணி ஆயிருங்க. இந்த சவாரியோட அமௌண்ட் பார்த்தோன்னா 796 ரூபாங்க. இது வந்து ஐடி மேனுங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து மின்னல் சிம்பிள் மாதிரியே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இது டாடா ஏசி எனின்னு போட்டிருக்காங்க. எனினா ஓப்பன் வண்டிக்கு வரும், க்ளோஸ் வண்டிக்கு வரும். நம்ம வந்து ஓப்பன் வண்டி, அதனால் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. இத்தனைக்கும் நம்ம 10 செகண்ட் டிலேவாக தான் நம்மளுக்கு வரும். அப்படி இருந்தும் நம்ம வந்து இந்த சவாரி வந்து கரெக்டாக அக்செப்ட் பண்ணியாச்சு. இந்த சவாரி வந்த 2 நிமிஷத்துலேயே கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணாங்க. லொக்கேஷன் வந்து கரெக்டுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் பார்த்துலாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா வெறும் 500 மீட்டர் தாங்க காட்டுது. கஸ்டமரோட பிக்கப் லொகேஷன் நோக்கி நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. பிக்கப் லொகேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. வெறும் 500 மீட்டர் தாங்க. இன்னும் இப்போ நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் போகிறதுக்கு 200 மீட்டர் தாங்க காட்டுது. கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம கஸ்டமரை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்ற போகிறாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா புல்லட்டோட ஐட்டம் தாங்க. ஒரு பார்ட்டாக இங்கே வந்து தயார் பண்ணி இங்கேருந்து மொத்தமாக போகுங்க. இது எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா அம்பத்தூர் தாங்க போகுது. ஆல்ரெடி ட்ரிபிள் கேனில் இந்த இடத்துல வந்து லோடு நான் ஏற்றிருக்கேங்க. அதுவும் அம்பத்தூர் தான் வந்திருக்கு. இது அம்பத்தூரில் எந்த இடம் வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிலங்க. ஃபஸ்ட்டு நம்ம வண்டியில் ஏற்றிருக்க ஐட்டம் பார்த்தோன்னா பம்பருங்க. 2வது ஏற்றிருக்கிறது பார்த்தோன்னா சைலன்சரோட இதுங்க. இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே முக்கால்வாசி வந்து வண்டியை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. பரவாயில்லைங்க, நம்ம வண்டியை ஃபில் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அம்பத்தூர் தசை தான் போட்டிருக்காங்க. சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் வண்டிக்குள்ளே தான் வரும் மெட்டீரியல். எதுவும் வந்து அதிகமாகவும் இருக்காது, வெளியும் அதிகமாக வராதுங்க. அடுத்த ஐட்டம் ஏற்றுறாங்க பாருங்கள், அதுவும் வந்து சைலன்சரோட டைப்பு தாங்க அது. சரி, ஓகே, கஸ்டமர் வந்து ஃபுல்லாக நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிக்கிட்டுங்க. நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பில்லுக்காண்டி தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமர்கிட்ட வந்து பில்லு நம்மளுக்கு வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்கும். லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. 2-3 செகண்ட் சுற்ற ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிளியராக காட்டிடும். வந்துருச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் அம்பத்தூர்னு வந்துச்சுங்க. மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தலாம் கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. ட்ராப் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 16 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம வந்து கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரை நம்ம பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், அரைவல் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். அரைவல் கொடுத்துடலாமா. அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமருங்க நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறக்குற மெட்டீரியல் நம்ம பார்த்துலாங்க. புல்லட்டோட சைலன்சரோட பாட்டு தாங்க இது. வந்து கெமிக்கல் தண்ணியில் வந்து முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மண் மாதிரி போட்டு தேய்ச்சி எடுத்துட்டு 2-3 ஃபார்முலா மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் வச்சு தேய்க்கிறாங்க. அப்புறம் பலன்னு ஆயிடுதுங்க. நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் யூர் வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு நம்மக்கிட்ட காட்டுது. ஓகேன்னு கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் சுற்ற தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஃபேருன்னு நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா 796 ரூபா நம்மளுக்கு காட்டுது. என்ன காமிச்சதோ அதே அமௌண்ட்டு தாங்க. கஸ்டமருக்கு அதிகபட்சம் வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 35 நிமிஷம் தாங்க கஸ்டமருக்கு ஓடி இருக்கு. எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவுமே வரலங்க. இப்போ நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாங்க. கேஷ் கலெக்டட் கொடுத்தாச்சு. நம்ம வந்து கஸ்டமருக்கு அப்படியே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம ரெடி ஆகல, உடனே ஆஃப்லைன் போட்டுடலாம், அதான் நல்லது. ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, இப்போ லாஸ்ட்டாக நம்ம டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாண்ட இந்த ட்ரிப்பை வந்து ட்ராப் பண்ண தெரியுமாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, திருப்பியும் இங்கேருந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு நீங்கள் மவுண்ட் ரோடு போகணுன்றாங்க. நான் ஓகேன்ட்டேன்.
எவ்வளோ ஃபேர் தருவீங்கன்னு கேட்டால் இதே அமௌண்ட்டே தரேன்னாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா சேர்த்து தரேன்னு கஸ்டமரே சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னும் இங்கேருந்து மெட்டீரியல் ஏற்றலைங்க. இனிமேல் தான் ஏற்ற ஆரம்பிப்பாங்க. ஏற்றிட்டு நம்ம ட்ரிப்ளிகேன் போய் ட்ராப் பண்ண வேண்டியதாங்க. நம்ம ட்ரிப்ளிகேன் போனால் திருப்பியும் நம்மளுக்கு வந்து சவாரி கண்டிப்பாக வரும். அங்கே போயிட்டு நம்ம வீட்டு தசையாக சவாரி எதாவது கிடச்சுன்னா நம்மளுக்கு டபுள் லாபங்க. அதனால தான் இந்த சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. இந்த சவாரி உண்மையாகவே நான் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. யதார்த்தமாக கஸ்டமர் வந்து லோடு இறக்கும் போது நம்மக்கிட்ட இந்த சவாரி கேட்டாங்க. நம்மளும் அக்செப்ட் பண்ணியாச்சு. போர்ட்டர்லேருந்து புக்கிங் வந்து நம்ம கேன்சல் பண்ணி ஓனாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. திருப்பி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், போர்ட்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு புக்கிங் வந்து அசைன் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து லொக்கேஷன் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. இப்போ கஸ்டமரே லோடு இறக்குனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த ஆர்டர் இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு கஸ்டமரே தான் கேட்டாங்க. நம்மளும் அக்செப்ட் பண்ணி நம்ம இந்த லோடு வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்க. நம்ம வந்து 30 மணி நேரம் லாகின் பண்ணிட்டோங்க. கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 13 தாங்க காட்டுது. எதனால் ஏறவே இல்லைன்னு எனக்கே தெரிலங்க. நம்ம 3 சவாரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எந்த சவாரி நீங்கள் மிஸ்ஸிங் பண்ணலை. ஆனால் கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா அந்த 13% தாங்க நம்மளுக்கு காட்டுது. சரி ஓகே, நம்ம வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் எதாவது மாறுதா என்னன்னு நம்மளுக்கும் தெரியல. இப்போ டைம் பாருங்கள் 5:09 ஆகுது. எப்படியோ இந்த சவாரி ஏற்றிட்டு அங்கே போய் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படியோ 7:30 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கேருந்து என்ன லோடு நம்மளுக்கு வருதுன்னு தெரியல. நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன லோடு வருதுன்ட்டு. புல்லட்டோட ஸ்பேர் பாக்ஸ்லாம் நம்ம இப்போ ஏற்றிட்டு வந்தோம் பார்த்தீங்களாங்க. அது வந்து இங்கே பவுடர் கோட்டிங் முடித்து ஷைனிங் பண்ணி அதை திருப்பி இங்கேருந்து ரிட்டன் ஏற்றிட்டு அங்கே போகிற மாதிரி இருக்குங்க. ஆல்ரெடி வந்த மெட்டீரியல் இப்போ நம்ம கொடுக்குற மெட்டீரியல் வந்து உடனே ரெடி ஆகாது. இது வந்து 2 நாளில் ரெடி ஆகுமா. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்த மெட்டீரியல் வந்து ரெடி ஆனனால அது நம்ம வண்டியில் ஏற்றிட்டு திருப்பி நம்ம அங்கே போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. நம்மளுக்கு வந்து எந்த கமிஷனும் போகாது. சேம் அமௌண்ட் நம்மளுக்கு வந்துடும். நம்ம வந்து ட்ரிப்ளிகேன்லேருந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்த கிலோமீட்டர் பார்த்தோன்னா டோட்டலாக 16 கிலோமீட்டருங்க. நான் அது வந்து உங்ககிட்ட வந்து காட்டியிருந்தாங்க. அதே 16 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு 850 ரூபா வந்து நல்ல அமௌண்ட்டு தாங்க. நம்ம முடிச்சுட்டு போய் இன்கேஸ் நம்மளுக்கு சவாரி வரலனா கூட நம்ம எம்டியில் வரலாங்க. ரொம்ப பெஸ்ட்டான அமௌண்ட்டு தாங்க இது. நம்மளுக்கு இன்கேஸ் அங்கே சவாரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் டபுள் ஓகேங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போய் பார்த்துடலாங்க என்ன லோடு ஏற்றுறாங்கன்ட்டு. நம்ம ஆல்ரெடி ட்ரிப்ளிகேன்லேருந்து லோடு எடுத்துகிட்டு அம்பத்தூரில் வந்து நம்ம இறக்கியிருந்தோம் பாருங்கள். அப்போ வந்து ஷைனிங் இல்லாமல் எப்படி இருந்தது பார்த்தீங்களாங்க மெட்டீரியல். இப்போ ஏற்றுற மெட்டீரியல் பார்த்தீங்களாங்க, சேம் மெட்டீரியல் வந்து அவங்க அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி அது வந்து ஷைனிங் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி பலன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களாங்க. இதுக்கப்புறம் இது வந்து சேலுக்கு போகுதுங்க. எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா ட்ரிப்ளிகேனே தாங்க. இவங்க 2 கம்பெனி ஒரே கம்பெனி தான் போல தெரியுதுங்க. ஃபைனலாக நம்ம வண்டியில் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களாங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களாங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக புதுசு மாதிரி தாங்க அப்படியே இருக்கு. அவ்வளவுதாங்க, நம்ம வண்டியில ஃபுல் மெட்டீரியல் ஏத்திட்டாங்க. நம்ம பில்லுக்காண்டி வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, பில்லு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பில்லு வந்தோடனே நம்ம கஸ்டமரோட டிராப் பாயிண்ட் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. நம்ம கஸ்டமரோட டிராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. கம்பெனி நேம் பார்த்தோன்னா குவாலிட்டி மெட்டல்ஸுங்க. இங்கே தாங்க மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. இந்த கம்பெனியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புல்லட்டோட எல்லா ஸ்பேர் பாக்ஸும் இந்த இடத்துல இருக்கும் போல தெரியுதுங்க. இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த கம்பெனி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 30 வருஷமாக வந்து இயங்கிட்டு இருக்கான். முன்னாடி காலம் வந்து அவங்க அப்பா தான் இந்த கம்பெனி வந்து நடத்தியிருந்தாங்களாம். அப்போ பார்த்தோன்னா 30 வருஷம் ஆகுதான் டோட்டலாக. இப்போ வந்து அவங்க பசங்க இந்த கம்பெனி ரன் பண்ணுறாங்களாம். அவங்க சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியுதுங்க, இவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க போல் தெரியுதுங்க. இப்போ ஒரு வளர்ச்சிக்கு அப்புறம் நல்லாயிட்டு இருக்காங்க போல் தெரியுதுங்க. அந்த ட்ரிப்ளிகேன் ஏரியாலங்க இந்த குவாலிட்டி மெட்டல்ஸ் தெரியாத ஆளே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 2-3 இடத்துல பிரான்ச் இருக்குன்றாங்க. ஆனால் மெயின் பிரான்ச் வந்து இதுதான்றாங்க. நிறைய இடத்துக்கு மெட்டீரியல் போகும், அந்த ஷைனிங்லாம் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் ரெடி பண்ணுற குடோன் பார்த்தோன்னா அந்த ரைட் சைடில் தாங்க மெட்டீரியல் ரெடி பண்ணுற குடோன் இருக்குது. நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 20-30 ஒர்க்கர்ஸ்க்கு மேலே வேலை செய்கிறாங்க போல் தெரியுதுங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு 20 பேர்கிட்ட நம்ம பார்த்துருப்பாங்க. பரவாயில்லைங்க, ரேட்டும் சரி குவாலிட்டியும் சரி நல்லா கொடுக்க போய் தாங்க வந்து இந்த கம்பெனி வந்து ரொம்ப நாளாக ரன் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, கஸ்டமர் நம்ம வண்டியிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கி முடிச்சுட்டாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்கின அமௌண்ட் பார்த்தோன்னா 850. கஸ்டமர் நம்மளுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம 900 வாங்கிட்டோம். அடுத்த ப்ரைவேட் ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. முடிச்ச இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க. என்ன ஐட்டம் பார்த்தோன்னா 8 அடி ஹைட்டு, நீட்டு பார்த்தோன்னா 10 அடி நீட்டுங்க. பரவாயில்லைங்க, ஏதோ ஒன்று ப்ரைவேட் ஆர்டர் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்தாச்சு. எந்த இடம்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டு தசை தாங்க. பிக்கப்பு ட்ரிப்ளிகேனுங்க. ட்ராப் பார்த்தோன்னா அம்பத்தூர் பால் பண்ணிக்கிட்டு தாங்க வந்திருக்கு. இது யதார்த்தமாக வந்து ரோட்டில் வந்து கேட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் வண்டி எதுவும் வரல போல் தெரியுது. அந்த டைமில் நம்ம தான் அங்கே நின்றுட்டு இருந்தோம். ஏதோ ஒன்றுங்க, ஆண்டவனாக பார்த்து நம்மளுக்கு இந்த ஆர்டர் கொடுத்தா நம்ம நினச்சிக்கிறோங்க. இந்த ஆர்டர் இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்து ஆஃப்லைன் போயிட்டு நம்ம வீட்டுக்கு தாங்க போயிருப்போம். ஆல்ரெடி நான்
வந்து உங்ககிட்ட வீட்டுக்கு போகிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இது வந்து யதார்த்தமாக வந்தனால நல்ல விஷயங்க. இந்த மாதிரி சவாரி எல்லா வாட்டியும் நம்மளுக்கு அமையாதுங்க. நம்ம கரெக்டாக அந்த இடத்துல இருந்தோம், அவரும் நம்மளை கரெக்டாக பார்த்தனால யதார்த்தமாக மாட்டிக்கிச்சுங்க. ஆனால் நம்ம வீடு அங்கே தான் இருக்கான்றது அவங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம வீடு அம்பத்தூரில் இருந்தால் கூட நம்ம கஸ்டமர்கிட்ட ஆப்போசிட் திசையாக தாங்க நம்ம வீடு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அதை வச்சு கஸ்டமர் வந்து ரேட்டை வந்து நம்மக்கிட்ட கம்மியாக கூட பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வீடு எங்கன்னு கேட்டால் ஆப்போசிட் திசையாக நம்ம சொல்லிடுறதுங்க. நம்ம வண்டியில் எவ்வளோ ஹைட்டு ஏற்றிருக்காங்க நீங்களே பாருங்கள். நம்ம கஸ்டமர்கிட்ட பேசின அமௌண்ட் பார்த்தோன்னா 1300 பேசினோங்க. கஸ்டமரும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பக்காவாக கட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. போர்டு வந்து நம்ம வண்டியிலேருந்து இறக்கிட்டாங்க. ரைட் சைடில் லாங்கில் இருக்கு பாருங்க, அதான் நம்ம வண்டியில் வந்து இறக்குன போர்டுங்க. கஸ்டமரு பேசின மாதிரியே நம்மளுக்கு வந்து ஜிபேல பண்ணிட்டாங்க. மெட்டீரியல் நம்ம வண்டியிலேருந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? இது என்னங்க க்ளோஸாக பண்ண முடியும்? நம்ம ப்ரைவேட்டில் எடுத்த ஆர்டருங்க. அதனால் நம்ம வந்து கேஷ் வாங்கிட்டு மூவ் பண்ணியாச்சுங்க. ரெண்டாவது ப்ரைவேட் சவரையும் நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சுங்க. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஜிபேல பண்ணிட்டாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா சொன்ன மாதிரியே நம்மளுக்கு வந்து 1300 நம்மளுக்கு வந்து ஜிபேல பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரே ஒரு ஆர்டர் தான் ப்ரைவேட்டில் எடுக்கிறதுக்காண்டி வந்தோம். ஆனால் பார்த்தோன்னா எனக்கு இன்னொரு ப்ரைவேட் ஆர்டர் வந்துச்சுங்க. அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஒன்று என்னன்னா வீட்டு தசையாக போட்டாங்க, அது கொரட்டூருங்க. அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பார்த்துங்க. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துலாமாங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப்பு போர்ட்டலில் எடுத்திருக்கோன்னு பார்த்தோன்னா 3 சவாரி நம்ம வந்து போர்ட்டலில் எடுத்துருக்கோங்க. போர்ட்டரோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1466 ரூபா போர்ட்டரோட ஏர்னிங்க. நம்ம லாகின் ஹவர்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோம். 3 சவாரி நம்ம எடுத்துருக்கோங்க. எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 2000 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குங்க. 2 சவாரி ஓன் சவாரி எடுத்தோம் பார்த்தீங்களாங்க, அந்த 2000 ரூபா தாங்க. இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க 3 சவாரிக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேஷ் எதுவும் வரலங்க. இது வந்து ஒரு 1500 நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு 2000 ரூபா. அப்போனா நம்ம டோட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 3500 ரூபா இன்னைக்குள்ள ஏர்னிங்க. இன்னைக்கு டேட்டு பார்த்தோன்னா செப்டம்பர் 25ங்க. இன்னைக்கு டேட் வந்து நம்மளுக்கு சிறப்பாக போயிடுச்சு. நம்மளுக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க. என்னன்னு பார்த்தோன்னா ஸ்கோர் மட்டும் நம்மளுக்கு வந்து கூடலைங்க. அது வந்து எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு நம்ம 3 சவாரி எடுத்தோம், நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா வெறும் 17 தாங்க காட்டுது. என்ன ரீசன் தெரியல. புது அப்டேட்ல வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கொண்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நைட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கோர் ஏதாவது நம்மளுக்கு வந்து மாறுதா என்னன்னு பார்க்கலாம். இப்போ டைம் பாருங்க 9:01 ஆகுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து லாகின் பண்ணனா நம்மளுக்கு வந்து பெரிய தவறாயிருங்க. ஆப்போசிட் தசையை போட்டு இருக்கிற ஸ்கோரும் நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணிடுவாங்க. நம்ம நாளைக்கு காலையில் பார்த்தோன்னா ஸ்கோர் ஏதாவது அப்டேட் ஆகுதா என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. சரி, ஓகேங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.